ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி ஒன்று பார்ப்போம் வாங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா ஜீரகம், கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. மல்லிப்பொடி இல்லை முழு மல்லி இருந்தால் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலையையும் போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நிறைய முருங்கைக்கீரை இலையை போட்டு வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை கலர்லேயே தொக்கு இருக்கணும் அப்படின்னா தக்காளி சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிடுங்க. வெறும் புளி மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சா போதும். ஒருவேளை உங்களுக்கு சட்னி பதத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தக்காளியும் சேர்த்து புளியையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சுடு சாதத்தோட நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து நீங்கள் கலந்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அடித்து சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க யாருக்குமே தெரியாது இதில் கீரை இருக்குது அப்படின்றது. அப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போ பாய் காய்ஸ்.